வணக்கம் மற்றும் ஒரு உண்மை நலசல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தை வெற்றியடையச் செய்து நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மையை பாதுகாக்க அரசாங்கத்துடன் உடன்படிக்கை செய்து கொள்ள முன்வருமாறு ஐக்கிய மக்கள் சக்தி, ஜேவிபி உள்ளிட்ட அரசியல் கட்சிகளிடம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கோரிக்கை விடுத்தார். வழமையான அரசியலில் செயற்பட்டு சர்வதேச நாணய நிதியத்துடனான வேலை திட்டத்தை எதிர்த்து அதனை சீர்குலைக்க வேண்டாம் எனவும் கேட்டுக்கொண்ட ஜனாதிபதி நாடு 2020 இருந்த நிலைமைக்கு திரும்ப இடமளிக்கக்கூடாது எனவும் வலியுறுத்தினார். கொழும்பு மாளிகாவத்தை காவல் நிலையத்துக்கு முன்பாக நேற்றைய தினம் பிற்பகல் இடம்பெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் மே தின கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதுதான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்த விடயத்தை சொல்லியிருந்தார். மீண்டும் விழாத பெருமைமிகு நாடு என்றென்றும் என்ற தொனிப்பொருள்களில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த மே தின கூட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சியுடன் தொடர்புள்ள அமைப்புகளின் உறுப்பினர்கள் உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பெருந்தொகையான கட்சி ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மொனராகலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹயாசான் நவரத்னவும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆதரவு தெரிவித்து மே தின கூட்டத்தில் கலந்து கொண்டமை விசேட அம்சமாகும். மே தின கூட்டத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பல்வேறுபட்ட விடயத்தை சொல்லியிருந்தார். ஐக்கிய தேசிய கட்சி முடிவடைந்து விட்டதாக தெரிவித்து கட்சியை சிலர் புதைக்க தயாராக இருந்தாலும் புதையுண்டுள்ள பொருளாதாரத்தை ஐக்கிய தேசிய கட்சியை மீட்டெடுத்தது. நாட்டில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ள ஜனநாயக மற்றும் பொருளாதார மறுமலர்ச்சியை இன்று நாடு பூராகவும் நடைபெறும் மே தின பேரணிகள் எடுத்து காட்டுவதாக தெரிவித்த ஜனாதிபதி காலிமுகத்திடலிலிருந்து துரத்தப்பட்ட எதிர்க்கட்சித் தலைவருக்கு தமது கட்சியின் மே தின கூட்டத்தை செத்தம்பீதியில் நடத்தக்கூடிய சூழலை உருவாக்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். நாட்டில் வலுவான ஏற்றுமதி பொருளாதாரத்தை உருவாக்கி இளைஞர்களுக்கு நல்ல எதிர்காலத்தை வழங்கும் திட்டம் ஒன்றை முன்வைப்பதாகவும் சொல்லியிருந்தார். முதலில் இந்த மே தின பேரணிக்கு வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் தன்னுடைய நன்றியை தெரிவித்திருந்தார். ஐக்கிய தேசிய கட்சி முடிந்துவிட்டதாக சிலர் நினைத்தார்கள். கட்சியை குளிதூண்டி புதைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் புதையில் நின்று இருந்த அந்த நாட்டிட பொருளாதாரத்தை அவர்கள் புத்துயிர் கொடுத்திருந்ததாக சொல்லியிருந்தார்கள். தேசிய கட்சியின் சவப்பெட்டிக்கு கடைசி ஆணி அடிக்கப்பட்டதாக 1956 ஆண்டு கூறப்பட்டது. ஆனால் ஐதேக மீண்டும் வலுப்பெற்றது. 1970 ஐக்கிய தேசிய கட்சி முடிந்துவிட்டது என்று கூறப்பட்டது. ஆனால் நாங்கள் 17 வருடங்கள் ஆட்சி செய்தோம், முடிந்துவிட்டது என்று கூறிய ஐக்கிய தேசிய கட்சி தான் இன்று நாட்டை காப்பாற்ற முன் வந்திருக்குது. ஐக்கிய தேசிய கட்சியை உருவாக்குவதற்கு பிரதமர் DS நாயக்க சுப நேரம் பார்த்தார். அந்த கூட்டம் காலையில் நடைபெறாமல் மாலையில் நடைபெற்றது. மேலும் இலங்கைக்கு சுதந்திரம் வழங்குவதற்கும் சுபமுகூர்த்தம் பார்க்கப்பட்டது. எனவே நாட்டுக்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் தான் சுபமுகூர்த்தம் இருக்கின்றது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆனால் அதனால்தான் வீழ்ந்த நாட்டை எம்மால் உயர்த்த முடிந்தது. இன்று கொழும்பை சுற்றி பல மே தின பேரணிகள் நடைபெறுகின்றன. கெம்பல் மைதானத்தில் பொதுஜன பெரமுனவும், செத்தம் வீதியில் ஐக்கிய மக்கள் சக்தியும், தலவாக்கலையில் திகாம்பரமும், கொட்டக்கலையில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசும், யாழ்ப்பாணத்தில் ஜேவிபியும் இன்று மேதின கூட்டங்களை நடத்துகின்றன. இதுதான் ஜனநாயகம். நான் சர்வதிகாரி என்று சிலர் சொல்கின்றார்கள். ஆனால் இன்று நடுவீதியில் கூட்டங்களை நடத்தலாம், என்னை யார் வேண்டுமானாலும் விமர்சிக்கலாம். இந்த நிலைமை 2 வருடங்களுக்கு முன்னர் இந்த நாட்டில் இருக்கவில்லை. அன்று எதிர்க்கட்சித் தலைவர் தாக்கப்பட்டு காலை முகத்திலிருந்து துரத்தப்பட்டார். ஆனால் இன்று அவரது மே தின பேரணியை செத்தம் வீதியில் நடத்த அனுமதிக்கப்பட்டிருக்குது. இதுதான் ஜனநாயகம். இந்த நாட்டின் அரசியல் முறைமையை சீர்குலைத்தால் நான் பிரதமராகவும் ஜனாதிபதியாகவும் ஆனேன். பொதுவாக ஒவ்வொரு நாட்டிலும் பிரதமர் பதவி விலகும் போது எதிர்க்கட்சித் தலைவர் பிரதமராக நியமிக்கப்படுவார். ஆனால் நம் நாட்டில் எதிர்க்கட்சித் தலைவர் மட்டுமல்ல, ஏனைய அனைத்து கட்சிகளும் பின்வாங்கி ஓடின. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஏற்றுக்கொள்ளும் எவருக்கும் ஆதரவளிப்பதாக நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை பலத்துடன் இருந்த பொதுஜன பெரமுன அறிவித்தது. முதலில் எதிர்க்கட்சி தலைவரிடம் வினாவப்பட்டது. ஆனால் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஜேவிபி முன்வரவில்லை. இறுதியா தனியொரு எம்பியை கொண்ட கட்சியின் தலைவர் என்ற முறையில் நான் நாட்டின் பொறுப்பை ஏற்க வேண்டியதாயிற்று. ஐக்கிய தேசிய கட்சி ஒருபோதும் சவால்களிலிருந்து ஓடியதில்லை. இதை ஏற்க வேண்டாம். சிலர் கூறினார்கள், நாங்கள் அனைவரும் ஒன்றாக முன்னேற்றம் கண்டோம் என்று. அன்று ஜனாதிபதி பதவி விலகிய பின்னர் நாடாளுமன்றத்தை கைப்பற்ற முயன்றார்கள். அதையடுத்து நாடாளுமன்றத்தில் இருந்த அனைவரும் ஓடிவிட்டனர். நான் என்ன செய்யலாம் என்று இராணுவ தளபதி என்னிடம் கேட்டார். கட்சித் தலைவர்கள் கூட்டத்துக்கு என்ன நடந்தது என்று கேட்டேன். அதனை அனைவரும் சென்று விட்டதாக சொன்னார். அப்படியானால் நாடாளுமன்றத்தை பாதுகாப்பது உங்கள் பொறுப்பு என்று அவரிடம் சொன்னேன். அன்று தப்பி ஓடியவர்கள் இன்று நாடாளுமன்றம் ஜனநாயகம் பற்றி எப்படி பேசுகிறார்கள்? அந்த குழு பதவியில் இருந்தால் அன்றைய நாட்டின் நிலைமையை உங்களால் கற்பனை செய்ய முடியுமா? இன்று சகல இடங்களிலும் மே தின கூட்டங்கள் நடத்தப்படுகின்றன. மக்கள்
பேருந்துகளில் வருகிறார்கள். 2 ஆண்டுகளுக்கு முன் பேருந்துகளை இயக்குவதற்கு எரிபொருள் இருக்கவில்லை. சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகின்றன. புத்தாண்டை மிக சிறப்பாக கொண்டாடினார்கள். இப்போது மே தினத்தை கொண்டாடுகின்றார்கள். இன்னும் 3 வாரங்களில் வெசாக் கொண்டாட்டங்கள் ஆரம்பமாகும். அப்போது கொழும்பு மீண்டும் மக்களால் நிரம்பியிருக்கும். அரசாங்கத்தை நாம் துணிச்சலுடன் முன்னோக்கி கொண்டு வந்ததாலேயே கண்டி பெரகராவை கண்டு கழிக்கவும் நல்லூர் திருவிழா மற்றும் தெவினுவர பெரகரா போன்றவற்றை பார்வையிடச் செல்வதற்கும் உகந்த சூழல் உருவானது. இதற்காக உதவிய அனைத்து தரப்பினருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மொட்டு கட்சியின் ஒரு பகுதியினர் ஒத்துழைப்பு வழங்கினார்கள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சுதந்திர கட்சியில் ஒரு தரப்பினரும் உதவ முன்வந்தனர். டக்ளஸ் தேவானந்தா, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உள்ளிட்ட பல தரப்பினர் தன்னுடன் இணைந்து செயற்பட்டார்கள். கட்சி சின்னம் ஒன்று இல்லை. மொட்டு கட்சியின் ஒரு குழு எம்மோடு இணைந்தது. மற்றும் ஒரு குழு ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து கொண்டது. மிகவும் சிரமப்பட்டு இந்த நிலைக்கு வந்தோம். எமது தீர்மானங்கள் வெற்றியளிக்கும் என்று அவர் நினைக்கவில்லை. மேலும் குற்றச்செயல்களுக்கு எதிராக கடுமையான முடிவுகளை எடுக்க வேண்டியிருந்தது. சிரமத்துடனாவது அந்த தீர்மானங்களை எடுத்தோம். சர்வதேச நாணய நிதியத்துடனான திட்டத்தின் போது புதிதாக பணத்தை அச்சிட முடியாது என்று அறிவிக்கப்பட்டது. மேலும் அரசு வங்கிகளில் கடன் வாங்கவும் முடியாது என அறிவிக்கப்பட்டது. அரசு வருமானம் ஈட்ட வேண்டும் என்று தெரிவித்தனர். ரூபாவை பலப்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. கஷ்டமாக இருந்தாலும் அதுக்கான முடிவுகளை எடுத்தோம். மக்கள் விடுதலை முன்னணி, ஐக்கிய மக்கள் சக்தி அப்போது என்ன சொன்னார்கள்? ஆனால் இன்று நாட்டின் நிலைமை என்ன? இன்று ரூபாவின் பெறுமதி பலப்படுத்தப்பட்டுள்ளது. டாலருடன் ஒப்பிடுகையில் ரூபாவின் பெறுமதி 280 உள்ளது. ரூபாய் பெறுமதி வலுவடைந்திருப்பதனால் மக்கள் கையில் இருக்கும் பணத்தை மதிப்பு செய்கின்றார்கள். தற்போது பல்வேறு நாடுகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகின்றனர். மேலும் கடந்த பெரும்போகத்தில் நல்ல விளைச்சல் கிடைத்தது. மேலும் தொழிலாளர்கள் மீண்டும் உயிர் பெறுகின்றன. சிறு மற்றும் நடுத்தர தொழிலாளர்களை பாதுகாக்கும் வகையில் பராட்டே சட்டத்தை ஒரு வருடத்துக்கு அமல்படுத்த இருக்க நடவடிக்கை எடுத்தோம். மேற்படி துறைகளை பாதுகாப்பதற்காக தனி பிரிவு ஒன்றும் ஸ்தாபிக்கப்பட உள்ளது. ஆனால் மிகவும் சிரமப்பட்டு இன்றைய நிலைக்கு வந்தோம். சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தினால் அந்த பாதுகாப்பு கிடைத்துள்ளது. இந்த நிலைமையை பாதுகாத்து முன்னேறி செல்வதா அல்லது நாட்டை 2022 இந்த நிலைக்கு கொண்டு செல்வதா என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் மக்கள் விடுதலை முன்னணி உள்ளிட்ட கட்சிகள் இந்த திட்டத்துக்கு எதிராக செயற்படக்கூடாது என கேட்டுக்கொள்கிறோம். வேலை திட்டத்துக்கு இடையூறு செய்யவும் வேண்டாம். இந்த நிலையை பாதுகாக்க மக்களை பற்றி சிந்தித்தது அரசாங்கத்துடன் இணைந்து செயற்பட முன்வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நாம் அனைவரும் நாட்டை பற்றி சிந்திக்க வேண்டும். 2003 ஆண்டு டோக்கியோ மாநாட்டிற்கு சென்று $3 பில்லியன் இலங்கைக்கு கொண்டு வந்தேன். அமெரிக்க ஜனாதிபதி ஜார்ஜ் புஷ் $1 மில்லியன் வழங்கினார். ஆனால் $4 பில்லியன் கிடைத்தன. ஆனால் 2004 ஆண்டில் அனைத்தும் மாறியது. அதனால் அவர் திரும்பிச் சென்றனர். $4 பில்லியன் எம்மிடம் இருந்தால் அன்று அதன் பெறுமதி $10 பில்லியன் இருந்திருக்கும். 2018 தொடக்கம் 2019க்குள் வரவு செலவு திட்டத்தில் உபரி ஏற்பட்டது. அந்த வேலை திட்டத்தை முன்னெடுத்து சென்றிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. தற்போது முன்னெடுக்கப்படும் வேலை திட்டத்தை மாற்றினால் நெருக்கடி ஏற்படலாம். சர்வதேச நாணய நிதியத்துடன் ஏற்படுத்தப்பட்ட நிபந்தனைகள் மற்றும் நாட்டின் துரித அபிவிருத்திக்கு தேவையான நிபந்தனைகள் அடங்கிய சட்டத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளேன். அதுக்கு ஆதரவு தருமாறு அனைவரிடமும் கேட்டுக்கொள்கிறேன் என்று ஐக்கிய மக்கள் சக்தியும் மக்கள் விடுதலை முன்னணியும் அதுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். நாட்டின் பொருளாதாரம் ஸ்திரத்தன்மையை பாதுகாப்பதோடு ஏற்றுமதி சார்ந்த பொருளாதாரமாகவும் மாற வேண்டும். இந்த நாட்டின் பிரச்சனைகள் இன்னும் தீர்க்கப்படவில்லை. நாட்டில் மக்கள் இன்னும் கஷ்டத்தில் வாழ்கின்றார்கள். பல பிரச்சனைகள் எதிர்கொள்கின்றார்கள். 3 வருடங்களாக இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கவில்லை. 2019 ஆண்டு ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னர் நாட்டின் பொருளாதாரம் ஓரளவு சரிவடைந்தது. எனவே இளைஞர்களுக்கான எதிர்காலத்தை நாம் உருவாக்க வேண்டும். பழைய பொருளாதார முறைமையினால் இதை செய்ய முடியாது. இதற்கு பொருளாதாரம் திறக்கப்பட்டு புதிய முதலீடுகள் கொண்டு வரப்பட வேண்டும். கடந்த 2-3 வருடங்களில் நிறுவனங்களின் வருமானம் குறைவடைந்திருந்தது. நாட்டின் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்குவதற்காக $4-5 பில்லியன் தேடிக்கொள்ள வேண்டியிருந்தது. அவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டும். வறுமையை ஒழிக்க கிராம பொருளாதாரத்தை நவீனமயப்படுத்த வேண்டும். அதுக்கான வேலை திட்டத்தை ஆரம்பித்துள்ளோம். மக்களுக்கு நிவாரணம் வழங்கியுள்ளோம். நலன்புரி நிவாரணத் தொகை 3 மடங்காக மேம்படுத்தப்பட்டுள்ளன. பயனாளிகளின் எண்ணிக்கை 24 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளன. அரசு ஊழியர்களின் சம்பளம் 10,000 ரூபாயினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம்
விடயம். தனியார் துறையினருக்கு சம்பள உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பளமும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் வலுவான ஏற்றுமதி பொருளாதாரத்தை உருவாக்கி இளைஞர்களுக்கு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான திட்டத்தை முன்வைக்கின்றேன். எனவே பாரம்பரிய அரசியலை கைவிட்டு எம்மோடு இணையுமாறு மக்கள் விடுதலை முன்னணிக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் அழைப்பு விடுகின்றேன். அதேபோல் நாட்டில் இருக்கும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை பாதுகாத்து புதிய பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல ஆதரவளிக்குமாறு அனைவரிடமும் கேட்டுக்கொள்கின்றேன் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார். இதேவேளை வெளிநாட்டு கணக்கெடுப்பு நிறுவனம் ஒன்று ஜனாதிபதி தேர்தலில் மக்களிடையே நடந்த அண்மைய கணக்கெடுப்பின்படி ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச முன்னிலையில் இருக்கின்றார். அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார் இந்த விடயத்தை சொல்லியிருந்தார். அந்த கணக்கெடுப்பின்படி சஜித் பிரேமதாசவுக்கு 45% கிடைத்திருக்கு, அனுரவுக்கு 20% மட்டுமே கிடைத்திருக்கு. ஒரு மாதத்துக்கு முன்னர் இதே கணக்கெடுப்பு நிறுவனங்களால் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் சஜித் பிரேமதாசை விட அனுருகுமார் திசாநாயக்க பிரபலமாக இருந்தார். ஐக்கிய மக்கள் சக்தி மே தின கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இந்த விடயத்தை அவர் சொல்லியிருந்தார். இவை ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவாக வாக்களிக்க இந்தியாவிலிருந்து மக்களை அழைத்து வர நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமார் திசாநாயக்க சொல்லியிருக்கிறார். ஐக்கிய தேசிய கட்சியின் மே தின கூட்டத்துக்காக இந்திய பாடகர்கள் இலங்கைக்கு வருகை தந்துள்ள நிலையிலேயே மாத்தறை பகுதியில் இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தி மே தின கூட்டத்தில் உரையாற்றிய போது அவர் சொல்லியிருந்தார். தொடர்ந்தும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ஸ்ரீலங்கா அதிபருமான ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மே தின கூட்டத்துக்காக இந்தியாவிலிருந்து பிரபலங்களை அழைத்திருக்கிறார். விமான நிலையத்தை சென்றடைந்த குறித்த தரப்பினரை ஸ்ரீலங்கா சுற்றுலாத்துறை அதிகாரிகள் வரவேற்றிருக்கிறார்கள். ரணில் விக்ரமசிங்க ஒரு விடயத்தை நன்கறிந்துள்ளார். அவருக்கு ஆதரவளிக்கவும் அவரது கட்சி கூட்டத்தில் பாடவும் இந்தியாவிலிருந்து நபர்களை அழைத்து வர இருந்தது. இதுக்கமைய தேர்தலில் அவருக்கு வாக்களிக்கவும் இந்தியாவிலிருந்து அவர் ஆதரவாளர்களை அழைத்து வர வேண்டும். இலங்கையர்கள் அவருக்கு வாக்களிக்க மாட்டார்கள். ரணில் நடவடிக்கை அவருக்கு ஒழுக்கம் இல்லை என்பதை பிரதிபலிக்கிறது. தமது கட்சியை மற்றும் ஒரு கட்சிக்கு எதிராக கட்டியெழுப்ப மாட்டோம். அவ்வாறு கட்டியெழுப்புவது ஒரு கட்சியே இல்லை என்று சொல்லியிருந்தார். இலங்கை நெருக்கடிக்குள்ளாகிய ஊழல்வாதிகளின் ஆட்சியின் கீழ் கொண்டாடப்படும் இறுதி மே தினமாக இன்றைய தினம் அமைய வேணும். ஊழல்வாதிகளின் ஆட்சியின் கீழ் இலங்கையில் அடுத்த மே தினம் கொண்டாடப்பட மாட்டாது என்ற ஒரு வாக்குறுதியை அனுருகுமார் திசாநாயக்க நேற்றைய நாளில் சொல்லியிருந்தார். உண்மையில் பொதுவாக சிந்திக்க வேண்டிய ஒரு தருணம், நாடு மீண்டும் பொருளாதார குழிக்குள்ள செல்ல போகுதா இல்லையா என்பதை இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் தீர்மானிக்க வேண்டிய தேவை இருந்தாலும் அன்று நாடு வீழ்ந்து இருக்கக்கூடிய நிலையில் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள், எதிர்கட்சி தலைவர்கள், இருக்கக்கூடிய கட்சி பிரதிநிதிகள் எல்லாரையும் இந்த நாட்டை ஆள சொல்லி இல்லாட்டி தலைமை ஏற்க சொல்லி அறைகூவல் விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் யாருமே அதனை ஏற்பதற்கு முன்வரவில்லை. இந்த நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஏற்றிருந்தார். இருந்தாலும் அவர் தன்னால் நன்மை பயக்கக்கூடிய விடயங்கள் இவையாக இருந்தது. இப்படி செய்ய வேண்டும் என்ற விடயத்தை சொல்லியிருக்கிறார். இப்பொழுது இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளும் இந்த ஆட்சி இனிமேல் இருக்கக்கூடாது, ஊழல் இந்த ஆட்சி, ஆகவே இதை தூக்கி எறிஞ்சிட்டு நல்ல ஆட்சி வர வேண்டும் என்று சொல்லி அனுருகுமார் திசாநாயக்க சொல்லியிருக்கிறார். பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் யாருடைய ஆட்சியில் இன்னும் ஒரு சுதந்திரம் மக்களுக்கு கிடைக்கப் போகிறது என்பதை. ஆகவே மற்றொரு உண்மை நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.